கைஸ் ஜஸ்ட் இமேஜின் 10,000 ஃபீட்டில் பறந்துட்டு இருக்க ஃப்ளைட்டு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் கீழே விழுந்த உயிர் பிழைப்பை நம்புறீங்களா? இட்ஸ் எக்ஸாக்டாக ஜூலியானா கேக்கேன்ற இந்த ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃப்ளைட் ஒரு நடுவு காட்டில் பறந்துருக்கும் போது திடீர்னு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால அது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் அப்போ ஜூலியானா கேக்கே அவங்க உட்காந்துருந்த அதே சீட்டோடய ஸ்ட்ரைட்டாக வந்து அமேசான் ஃபாரஸ்ட்டில் விழுந்திருக்காங்க. அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்த அவங்க அந்த மர செடி கிளைகளில் பட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு % லைஃப்பில் உயிர் பிழைச்சிருக்காங்க. அவங்க சீட்டோடய விழுந்ததுனால 80% அடி அந்த சீட்லேயே தான் விழுந்திருக்கு. பட் இருந்தாலுமே ஜூலியானுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க, யாருமே அவங்க காப்பாற்ற கூட வரமாட்டாங்க. பட் ரிமெம்பர் அந்த ஆக்சிடென்ட்ல விழுந்தவங்க ஜஸ்ட் 16 year old தான். தென் ஜூலியானுக்கு அப்பதான் ஒரு யோசனை வந்திருக்கு, இந்த மாதிரி காட்டுல மாட்டிக்கிட்டா அவங்க அப்பா ரிவர் எங்க போதோ அதை ஃபாலோ பண்ணி போனா நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லியிருக்காரு. தென் ஜூலியானோ ஏதோ ஒரு நம்பிக்கையோட 11 days தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம காலில் ஷூ கூட இல்லாம அந்த ரிவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 11th day அங்க ஜூலியானா கேக்கே மரங்கள்லாம் வெட்டுறவங்க அங்க ஒரு வீடு மாதிரி செஞ்சிருப்பாங்க. அந்த வீட்டை பாக்குறாங்க. தென் அங்க இருந்தவங்க இவளை பார்த்து ஏதோ காட்டில் வாழ்ற பேயின் தான் நினைச்சிருக்காங்க, ஏன்னா அவங்க கெட்டப் அந்த மாதிரி இருந்திருக்கு. தென் எப்படியோ அவங்க இந்த பொண்ணை காப்பாற்றி மெடிசன்லாம் கொடுத்து ஆஃப்டர் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இருக்காங்க. தென் இந்த ஃப்ளைட்டில் போன 180 personsல இந்த ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க.